இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுவது காற்று. இவ்வளவு முக்கியமான காற்றை இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே மாசுபடுத்திட்டோம். WHO 2012 படி ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதில் 7 மில்லியன் மக்கள் காற்று மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள்னால தொடர்ந்து இறந்துக்கிட்டு வருவதாக சொல்கிறாங்க. இவ்வளவு முக்கியமான இந்த காற்றை நம்ம பல்வேறு விதங்களில் தொடர்ந்து மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும். அளவிற்கு அதிகமான பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாடு, தொழிற்சாலை புகை, இது மட்டும் இல்லாமல் சுரங்கத் தொழில் மூலமாக கூட நம்ம காற்றை மாசுபடுத்துகிறோம். சுரங்கம் தோண்டும் பணியில் அளவுக்கு அதிகமான டஸ்ட்டு வெளியேறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து கெமிக்கல்ஸும் வெளியே வருது. இதனால் காற்று மாசுபடுவது. அதே போல் விவசாய நிலத்தில் நம்ம இன்னைக்கு தெளிச்சிட்டு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், அது காற்றில் கலந்து அது நச்சா மாறுதுன்னு இன்னைக்கு ஆய்வுகள் தொடர்ந்து நமக்கு சொல்லிட்டு இருக்குது. விவசாயத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளில் அமோனியம் அதிக அளவில் இருக்குது. அந்த அமோனியம் காற்றில் கலக்கும்போது அது நச்சா மாறுதுன்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். இப்படி நிறைய விதமாக தொடர்ந்து நம்ம காற்றை மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும். நீரில் சுழல். கடலின் மீது சுழல் காற்று ஏற்படும் போது கடல் நீர் முகிலை நோக்கி தாரையாக உறிஞ்சி இழுக்கப்படும். இத்தோற்றப்பாடு வாட்டர் ஸ்ப்ரவுட் என்று அழைக்கப்படுகின்றது. கடல் நீரோடு மீன்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களும் இவ்வாறு முகிலை நோக்கி கொண்டு செல்லப்படுவது உண்டு. சில இடங்களில் மழை பெய்யும் போது வானிலிருந்து மீன்கள் விழுவதற்கு இவ்வகை சுழற்காற்றே காரணம் என்று நம்பப்படுகின்றது. புவியின் வளிமண்டலம் என்பது புவியின் ஈர்ப்பு சக்தியினால் அதனை சூழ்ந்து இருக்கும்படி அமைந்துள்ள பல்வேறு வாயுக்களின் படலமாகும். இது 4 பங்கு நைட்ரஜனையும் 1 பங்கு ஆக்சிஜனையும் மிக குறைந்த அளவு கரியமில வாயு உள்ளிட்ட பல வாயுக்களையும் கொண்டுள்ளது. சூரிய கதிர்வீச்சில் இருக்கும் புற ஊதா கதிர்களை உறிஞ்சிக் கொள்வதன் மூலமும் பகல் இரவு நேரங்களுக்கு இடையேயான வெப்பநிலை வேறுபாடுகளை குறைப்பதன் மூலமும் வளிமண்டலம் பூமியில் உயிர் வாழ்வை காத்து வருகின்றது. வளிமண்டலத்திற்கு சடுதியாக முடிவடையும் ஒரு எல்லை கிடையாது. வளிமண்டலத்தின் அடர்த்தி படிப்படியாக குறைந்து வந்து இல்லாமல் போய்விடுகிறது. வளிமண்டலத்திற்கும் ஆகாய வெளிக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட எல்லை எதுவும் இல்லை. வளிமண்டலத்தின் முக்கால் பகுதி திணிவு புவியின் மேற்பரப்பிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அடங்கியுள்ளது. ஐக்கிய அமெரிக்காவில் 80.5 கிலோமீட்டர்களுக்கு மேல் செல்லும் எவரும் விண்வெளி வீரர்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். விண்வெளியிலிருந்து திரும்பும் போது வளிமண்டலத்தின் பாதிப்பு புலப்பட தொடங்கும் இடம் 120 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளதாகவும் கருதப்படுகின்றது. 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கர்மான் கோடு எனப்படும் கோடும் வளிமண்டலத்திற்கும் விண்வெளிக்கும் இடையிலான எல்லையாக கருதப்படுவது உண்டு. புவியின் வளிமண்டலமானது 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடிவளி மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், புறவளி மண்டலம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் கரையோர மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கலாம். இப்படி டிவி அல்லது ரேடியோவில் வானிலை அறிவிப்பின் போது தெரிவிப்பார்கள். மழை நாட்களில் இவ்வித அறிவிப்பை நாம் கேட்கலாம். அதென்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம்? தரையிலிருந்து தொடங்கி வானில் பல கிலோமீட்டர் உயரம் வரை காற்று வியாபித்துள்ளது. காற்றிற்கு எடை உண்டு. ஆகவே மேலிருந்து கீழே அழுத்தும். எவரையும் காற்றானது கடல் மட்டத்தில் சதுர சென்டிமீட்டருக்கு 1 கிலோ வீதம் அழுத்துகின்றது. ஒரு புறத்திலிருந்து மட்டும் அழுத்தம் இருந்தால் அந்த அழுத்தத்தை நம்மால் உணர முடியும். ஆனால் காற்று நம்மை எல்லா புறங்களிலிருந்தும் அழுத்துவதால் காற்று அழுத்துவதை நம்மால் உணர முடியவில்லை. ஓர் இடத்துக்கு மேலே இருக்கின்ற மொத்த காற்றின் அளவு இடத்திற்கு இடம் வித்தியாசப்படும். ஆகவே காற்றழுத்தமும் வித்தியாசப்படும். ஓரிடத்தில் காற்றழுத்தம் மிக அதிகமாக இருக்கும், வேறிடத்தில் மிக குறைவாக இருக்கும். இதற்கு சூரியனும் ஒரு காரணம். காற்றழுத்தம் அதிகமாக உள்ள இடத்திலிருந்து காற்றழுத்தம் குறைவாக உள்ள பகுதியை நோக்கி காற்று வீசும். காற்றுடன் மேகங்களும் நகரும். ஆகவே காற்றழுத்த நிலைமைகள் வானிலை துறையினருக்கு மிக மிக முக்கியம். வானிலை துறையினர் காற்றழுத்தத்தை அளக்க மேலே சொல்ல கணக்கை பின்பற்றுவது இல்லை. அவர்கள் கணக்குப்படி கடல் மட்டத்தில் சராசரி காற்றழுத்தம் 1013 மில்லி பார். காற்றழுத்தம் இடத்துக்கு இடம் மாறுபடுவதால் ஆங்காங்கு காற்றழுத்த அளவுமானி வைக்கப்படுகின்றது. காற்றழுத்த மானிகள் தெரிவிக்கின்ற எண்ணற்ற தகவல்களை வைத்து
காற்றழுத்த நிலவர படம் தயாரிப்பார்கள். எந்தெந்த இடங்களில் ஒரே மாதிரி அழுத்தம் இருக்கிறதோ அந்த இடங்களையெல்லாம் சேர்த்து கோடு போடுவார்கள். இதற்கு ஐசோபார் என்று பெயரிடுகிறார்கள். இப்பட தயாரிப்பிற்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்தி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை மிகச் சரியாக கணிக்கிறார்கள். எப்பொழுது மழை வரும் என்பதும் இதன் மூலமாகவே கணிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. மேடாக இருக்கும் இடத்திலிருந்து தண்ணீர் பள்ளமாக இருக்கின்ற இடத்தை நோக்கி பாய்வது போலவே காற்றும் செயல்படுகிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது காற்று வடகிழக்கிலிருந்து வீசுகின்றது. கடல் மீதாக வருகின்ற மேகங்கள் ஆவி வடிவிலான நீரை தாங்கியவையாக வருகின்றன. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த மேகங்களை ஈர்க்கும் போது மழை பொழிகிறது. ஆகவே கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தோன்றினால் மழை பெய்யும் வாய்ப்பு தோன்றுகின்றது. புயல் உருவாவதற்கு முக்கிய காரணம் எதென்றால் அது பூமியின் அமைப்புதான். ஒரு ஆரஞ்சு பழம் போன்ற அமைப்புடைய பூமி அதன் அச்சில் நேர் செங்குத்தாக நிற்காமல் ஒரு பக்கமாக, அதாவது 23.5 டிகிரி சாய்ந்து சுற்றுவதால் சூரியனிடமிருந்து வரும் வெப்பம் பூமியின் எல்லா பரப்பின் மேலும் ஒரே சீராக விழுவதில்லை. இதன் காரணமாக பூமியின் ஒரு பகுதி அதிக வெப்பமாகவும் இன்னொரு பகுதி குறைவான வெப்பமாகவும் இருக்கும். வெப்பம் அதிகமாக உள்ள பகுதிகளில் காற்று விரிவடைந்து மேலே செல்கிறது. அப்போதும் அந்த இடத்தில் காற்றின் அழுத்தம் குறைந்து ஒரு வெற்றிடம் உண்டாகிறது. அந்த வெற்றிடத்தை நோக்கி காற்றின் அழுத்தம் அதிகமுள்ள பகுதியிலிருந்த காற்று வேகமாய் வீச ஆரம்பிக்கின்றது. அப்போது பூமியின் சுழற்சியின் காரணமாக காற்று அலைக்கழிக்கப்பட்டு சூறாவளியாக மாறி புயலாய், அதாவது குறைந்த காற்றழுத்த மண்டலமாக மாறுகின்றது. சூறாவளி என்பது ஒரு வகை சுழல் காற்றாகும். அது கட்டுக்கடங்காத வேகத்தில் சுழன்றபடி மேகங்களை தொட்டுக்கொண்டு நிலப்பரப்பை சூறையாடி பயிர்களையும் வீடுகளையும் நாசம் செய்துவிடும் ஆற்றல் கொண்டவையாகும். சூறாவளி என்பது ஒரு புனல் வடிவத்தில் காணப்படும். பயங்கரமான சூறாவளியின் மேற்பகுதி மேகத்தை தொட்டு கிணறு போன்று அகன்று காணப்படும். மேலும் இதன் வால் பகுதி கூர்மையான வாள் போன்று வளைந்து காணப்படும். இவற்றுக்கு ஆங்கிலத்தில் டொர்னேடோ என்று பெயர். சூறாவளியின் வேகம் என்றால் அது குறைந்தபட்ச வேகமாக மணிக்கு 40 மைல் என்ற வேகத்தில் சுழன்றடிக்கும். அதிகபட்சமாக மணிக்கு 110 மைல் என்ற வேகத்தில் இது சுழன்றடிக்கும். நிலப்பரப்பை ஒரு வினாடியில் தாக்கும் வல்லமை படைத்தது இந்த சூறாவளி. சூறாவளிகள் சுழல ஆரம்பிக்கும் போது எதிர்பாராத விதமாக காற்றின் வேகம் 300 மைல்களாக இருந்தால் அந்த சூறாவளி குறைந்தபட்சம் 1 மைல் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பை ஒரு வினாடியில் துவம்சம் செய்து அப்படியே மெல்ல நகர்ந்து பல மைல்கள் நகர ஆரம்பிக்கும். இவை வானத்தின் சுனாமி என்று கூட கூறலாம். இந்த சூறாவளி எவ்வாறு உருவாகின்றது? ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து வீசக்கூடிய குளிர்ந்த காற்று மற்றும் வறண்ட காற்று, அதன் எதிர் திசையிலிருந்து வீசக்கூடிய சூடான காற்று மற்றும் ஈரப்பதமான காற்றுடன் மோதுகின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு வகையான காற்றுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போதும் அதிலிருந்து வெளிப்படும் விசையே சூறாவளி எனப்படுகின்றது. இந்த மோதல்கள் அதிகமான அளவு நடைபெறும் போது அந்த சூறாவளிக்கு பலம் கூடுகின்றது. இதற்கு பெயர்தான் டொர்னேடோ. இது பயங்கரமான சூறாவளி வீசுவதற்கு முன்னர் ஆலங்கட்டி மழை ஏற்படுமாம். இந்த ஆலங்கட்டியின் தாக்கம் வீடுகளின் கூரைகளை துவம்சம் செய்து விடுமாம். வானத்தில் ஒரு பயங்கரமான சூறாவளி உருவாகிவிட்டால் அந்த சூறாவளி நிலத்தை தொடுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 12 முதல் 13 நிமிடங்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 13ஆம் வினாடியிலிருந்து இந்த சூறாவளி நிலத்தை பதம் பார்த்து அக்குவேறு ஆணிவேராக பிடுங்கி அதை தனக்குள் வசப்படுத்திக் கொண்டு அதே வேகத்தில் நகர ஆரம்பிக்கும். மனிதர்கள், கால்நடைகள் இவை அனைத்தும் இந்த சூறாவளியில் சிக்கி வீசப்படுகின்றன. சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்கள் முதல் அனைத்தும் துவம்சம் செய்யப்படுகின்றன. இயற்கையின் கோர தாண்டவத்திற்கு முன் மனிதனுடைய எந்த முயற்சியும் எடுபடாது. இயற்கையின் கோர தாண்டவத்திற்கு இரையாக வேண்டியதை தவிர நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதிர்ஷ்டவசமாக ஒருவேளை நாம் மௌன பார்வையாளராக வெகு தூரத்தில் இருந்து பார்க்கலாம், அவ்வளவுதான்.
காற்று மாசுபாட்டினால மனிதர்களுக்கு நோய்கள் வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தொடர்ந்து உயிரிழக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்கு. மனிதர்கள் மட்டும்தானா அப்படின்னா அதுவும் இல்லை, விலங்குகளும் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த காற்று மாசுபாட்டின் காரணமாக விலங்குகள் தங்களுடைய வாழிடத்தை தொடர்ந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. இப்படி தங்களுடைய வாழிடத்தை அதை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நிறைய விலங்குகள் இறந்து போகிறதாகவும் சொல்றாங்க. விலங்குகள் உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கு, மனிதர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கு இந்த காற்று மாசுபாடு. ஆனால் இது எவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அழிக்கக்கூடிய இந்த காற்றை, இந்த இயற்கையை நம்ம எப்படி நம்மளால் திரும்ப உருவாக்க முடியும்? நம்மளால் உருவாக்கவே முடியாத ஒன்று நம்ம இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியாமலே தொடர்ந்து இந்த தவறை செய்துக்கிட்டே இருக்கு. மனிதர்கள் விலங்குகள் மட்டும் இதில் பாதிக்கப்படுறது இல்லை, இந்த பூமியே பாதிக்கப்படுது. காற்று மாசுபடுதலின் காரணமாக இன்னைக்கு உலகம் வெப்பமாய்க்கிட்டே இருக்குது. இந்த உலக வெப்பமயமாதலினுடைய காரணமாக தொடர்ந்து கடல் நீர் மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே அஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த பூமிக்கு நம்ம தான் கொடுத்துருக்கோம். இந்த இயற்கையை நம்ம நேசிச்சா மட்டும்தான் இயற்கை நம்மளை நேசிக்கும். தொடர்ந்து அதற்கு நம்ம மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் அது திரும்பி தாக்க ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமா இந்த மனித சமூகம் தாங்கவே முடியாது. இயற்கைக்கு விஞ்சிய எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அந்த இயற்கையை நம்ம பாதுகாப்போம். பல விஷயங்களை மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். இயற்கை இதுதான் நம்முடைய கடவுள். இந்த 8ஆம் அறிவில் இன்னொரு புதிய விஷயத்தை தேடி நம்ம பயணிப்போம். இது 8ஆம் அறிவு. நன்றி, வணக்கம்.